ஆமா காலையில இருந்து கிச்சன்லயே செஞ்சுட்டு இருக்கீங்களா? அப்படி என்னதான் செய்றீங்க சொல்லுங்கம்மா. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இவ்ளோ ஐட்டம் செய்யணும்னா காலையில இருந்து இல்ல, நான் நைட்ல இருந்தே கிச்சன்லயே படுத்துட்டு இருக்கணும். இன்னைக்கு மாகாளி அமாவாசை. எங்க வீட்டுல இருக்க முன்னோர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து அறுசுவை உணவு சமைச்சு என் கையால படையல் போட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன். நிறைய வீடுகள்ல தவசம் கும்பிடுவாங்க இல்லையா? எங்க அம்மா வீட்டு சைட்ல எல்லாம் தவசம் தான் கும்பிடுவாங்க, தனித்தனியா, தாத்தாக்கு ஒரு நாள் பாட்டிக்கு ஒரு நாள் அப்படின்னு. பட் எங்க வீட்டுல மாமியார் வீட்டுல அந்த பழக்கம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நாள்ல இந்த மாகாளி அமாவாசை அன்னைக்கு தான் எல்லாருக்கும் மொத்தமா வச்சு படைச்சு இன்னைக்கு சாமிக்கு வைப்பாங்க. இன்னைக்கு மாகாளி அமாவாசை ஸ்பெஷலா நம்ம வீட்டுல என்னென்ன ஸ்பெஷல் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்துருவோமா? எங்க வீட்டுல வந்து இன்னைக்கு அமாவாசைக்கு வெங்காயம் எதுவும் சேர்க்காம தான் பண்ணுவோம். எந்த டிஷ் பண்ணாலும் வெங்காயம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். வாங்க என்னென்ன பண்ணிருக்கேன்னு பாத்துருவோம். சுட சுட சோறு, பிளெயின் பருப்பு, வெறும் பெப்பர் மட்டும் போட்டு பிளெயின் பருப்பு, இதுல நெய் ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வெங்காயம் எதுவும் சேர்க்காம வெறும் பூண்டு தக்காளி மட்டும் சேர்த்து செஞ்ச முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார். வெங்காயம் சேர்க்காம பண்ண வெண்டைக்காய் பொரியல். இதுலயுமே வெங்காயம் சேர்க்காம வெறும் பூண்டு மட்டும் போட்டு செஞ்ச கத்திரிக்காய் பொரியல். தக்காளி ரசம், வெல்லம் பாசிப்பருப்புலாம் போட்டு ஒரு சூப்பரான பாயாசம். வெங்காயம் எதுவுமே சேர்க்காம வெறும் மிளகு மட்டும் போட்டு செஞ்ச மெதுவடை. வந்து இனிப்பு அப்பம் போண்டா எப்படி வேணா சொல்லலாம். இன்னைக்கு இதுதான் எங்க வீட்டு மாகாளி அமாவாசைக்கு நான் செஞ்ச ஸ்பெஷல். அப்படியே உங்க சாரியை பத்தி கொஞ்சம் சொல்லிடாமா? சொல்லலாமே. இன்னைக்கு நான் வேர் பண்ணிருக்க இந்த சாரி வந்து ஒரு பியோர் செட்டிநாடு காட்டன் சாரி. சாரியோட ஸ்பெஷலே ரெண்டு சைட்லயுமே கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வரதால வியர் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இதுதாங்க இந்த சாரியோட ஒரிஜினல் கலர். நம்ம வீடியோல ஃபில்டர் எதுவுமே போடாம வீடியோ எடுக்கிறதால நீங்க சேமா இங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும். இந்த சாரி இன்ஸ்டாகிராம்ல இருக்க மா பொட்டிக் அந்த பேஜ்ல இருந்தா வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பேஜோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டாக் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.